மகாபாரதம் ஒரு போர்க்கதைன்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மையில அந்த போருக்கு தீ மூட்டியது வில்லும் இல்லை, அம்பும் இல்லை. 3 பெண்களின் வலிதான். இன்று பார்க்கப் போறது முழு வரலாற்றையே மாற்றிய திரௌபதி, குந்தி, காந்தாரி. சபை நடுவே அரசர்கள், குருக்கள், வீரர்கள் முன்னிலையில் திரௌபதி அவமானப்படுத்தப்படுகிறாள். அவள் அழல, கண்ணீர் சிந்தல. அவள் கேட்டது ஒரே ஒரு கேள்வி. முதலில் யார் தோற்றார், யுதிஷ்டிரரா இல்ல நான்? அந்த கேள்வி முழு குரு சபையையும் அமைதியாக்கியது. அவள் கோபம் பழிவாங்க அல்ல, அது அநீதிக்கு எதிரான போராட்டம். திரௌபதி ஒரு பெண் மட்டுமல்ல, நீதி கேட்கும் குரல். குந்தி அதிகம் பேசவில்லை. ஆனா அவளோட ஒவ்வொரு முடிவும் வரலாறு. கர்ணனை கைவிடும்போது ஒரு தாயின் வலி, பாண்டவர்களை ஒன்றிணைக்கும் போது ஒரு அரசியின் புத்திசாலித்தனம். 5 பேருக்கும் ஒன்றேன்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பல வாழ்க்கைகளையே மாற்றியது. அவள் வெளியில் போராடவில்லை, உள்ளுக்குள் தியாகம் செய்தாள். குந்தி மௌனமாக இருந்தாலும் அவள்தான் அந்த சக்தி. காந்தாரி கணவனுக்காக கண்களை கட்டிக்கொண்ட தியாகி. 100 மகன்களை இழந்த ஒரு தாய். தன் மகன்கள் தவறு செய்தாலும் தாய் மனமும் அரசி கடமையும் நடுவே சிக்கினாள். கடைசியில் அவள் சொன்ன ஒரே ஒரு சாபம் ஒரு முழு வம்சத்தையே முடிவுக்கு கொண்டு வந்தது. காந்தாரி கோபத்தால் அல்ல, துயரத்திலிருந்து வந்த நியாயம். திரௌபதி கேள்வி மூலம் போராடினாள். குந்தி மௌனமாக தியாகம் செய்தாள். காந்தாரி சாபமாக நியாயம் சொன்னாள். ஆயுதமில்லாமலே ஒரு யுகத்தையே போருக்குத் தள்ளியவர்கள். மகாபாரதத்தில் வில்லும் அம்பும் வரலாறு எழுதவில்லை. பெண்களின் வலிதான் ஒரு யுகத்தையே மாற்றியது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க.